நன்றி. 1 யோவான் 2வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 John chapter 2 வாசிக்கலாம். 15 17 வரை எடுத்து வைத்தவர்கள் எல்லாரும் எந்த பாஷையில் இருந்தாலும் உங்கள் வேதாகமங்கள் உங்கள் காதுகள் கேட்கும் அளவிலாவது சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1 யோவான் 2 15 17 வரை. ஆயத்தமா? வாசிக்கலாமா? ரைட், ஓகே. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். வாசித்து இந்த வசனங்களை பல வாரங்களாக தேவ ஆவியானவர் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். இதையே தொடர்ந்து பேசுவேன் என்றால் எதையும் புதிதாக பேச போவதில்லை. ஆனால் புதிய வார்த்தைகளை பயன்படுத்தி புதிய வாக்கியங்களை பேசுவேன் என்றால் பழைய சத்தியத்தை இன்னும் அஸ்திபாரப்படுத்தும்படியாகவே பேசுவேன். அதனால் ஏதோ புதிய சத்தியத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று நினைப்பதை விட பழைய சத்தியங்களை நீங்கள் நினைப்பூட்டி கொள்ளும் விதமாக ஆவியானவர் என்ன செய்வார்? உதவுவார். நன்றாய் கவனிங்கள். நாம் பதித்திருக்கிற காரியங்கள், நாம் இருதயத்தில் எழுதியிருக்கிற காரியங்களையே தேவன் நினைப்பூட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் எழுதப்படுவது அவரால் வருகிறது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நம்முடைய இருதயமாகிய பலகையில் ஆவியானவரை கொண்டு நாம் சத்தியத்தை எழுதி கொள்ளுகிற ஜனங்களாய் இருக்கிறபடினால் நினைப்பூட்டுகிற ஆவியானவர் எழுதப்பட்டதிலிருந்து தான் நினைப்பூட்டுவார். ஆமென். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஏதோ ஒன்றை அதே பழைய பகுதியில் கேட்கிறோம் என்று வைத்தாலும் பழைய காரியங்களை மறவாதிருக்கும்படியே புதிய காரியங்களையும் எடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். அதனால் எப்பொழுதுமே இணைப்புகளையும் தொடர்புகளையும் புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே மறுபடியுமாய் நான் கேள்விகளை கேட்கிறேன், மறுபடியுமாய் பேசின காரியங்களை பேசுகிறேன். ஆனால் ஆவியானவர் பாருங்கள், இந்த நாளிலும் நமக்கு சொல்லித்தர விரும்புகிற ஒரு காரியம், பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திராத காரியங்களை செய்கிறவன் என்று இந்த பகுதியின் சத்தியம் மாத்திரமல்ல, ஆரம்பத்திலிருந்து ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தின் வழியாக வருவோம் என்றார். அவன் செய்த காரியங்கள் நிலைத்திருக்கிற காரியங்களை எடுத்துவிட்டு நிலைத்திராத காரியங்களை புகுத்தினான். எத்தனை பேருக்கு ஆம் என்று சொல்ல முடியும்? நிலைத்திருந்த காரியங்கள், தேவனோடு சஞ்சரித்த, ஐக்கியப்பட்டிருந்த, தேவனோடு உறவில் இருந்த, தேவனுடைய வார்த்தைகளில் வாழ்ந்த அத்தனை காரியங்களும் நிலைத்திருந்த காரியங்கள். ஆனால் பிசாசோ நிலைத்திராத காரியங்களை நிலைத்திருக்கிற விஷயங்களை போல் கொண்டு வந்தார். இதற்கு பெயர்தான் வஞ்சிப்பு, அதற்கு பெயர்தான் டிசெப்ஷன். நன்றாய் கவனிங்கள். வஞ்சனை என்பது சத்தியத்தை போல் புகுத்தப்படுகிற விஷயங்கள், ஆனால் சத்தியம் அல்ல. ஏனென்றால் சத்தியத்தில் ஒரு பொய்யும் இராது என்பதை நாம் இதே அதிகாரத்தில் வாசித்தோம். ஆமென். சத்தியத்தில் ஒரு பொய்யும் இராது. அதனால் சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் பொய்யையும் இனம் கண்டுகொள்ளுகிறார்கள். ஆமென். சத்தியத்தினால் பாருங்கள், பலப்படுத்தப்பட்ட ஒரு பிள்ளை, சத்தியத்தில் வளர்கிற ஒரு தேவ பிள்ளை. அதனால்தான் வேத பாடக வகுப்பு என்பது ஒரு சபையின் அஸ்திபாரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் அல்ல. ஏனென்றால் வசனம் இல்லாமல் நாம் ஆண்டவருக்குள் பலப்படவே முடியாது என்பதனால்தான் பிசாசு வசனத்தை எதிர்ப்பது மாத்திரமல்ல, வசனத்தை திருடி கொன்று அழிக்க நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறான். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டிருக்கிறது? அவன் திருடி கொன்று அழிக்க விரும்புவது வசனத்தை. காரணம், ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது நடந்து விட்டது என்றால் அவன் நிலைத்திராத காரியங்களை என்ன செய்வான்? நிலைத்திருப்பதை போல் கொடுத்து விடுவான். நன்றாய் கவனிங்கள். அவன் அனுப்புகிற காரியங்கள் உள்ளே வர வேண்டும் என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட காரியங்களை அவன் எடுத்தாக வேண்டும். இதனால் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வஞ்சிக்கப்படுகிற நிலைமை ஒரு தேவ பிள்ளைக்கு வருவதற்கு காரணம், வாழ்க்கையில் இருக்கிற முடிவுகள் என்றுமே தேவன் மதிக்கிற ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சுய சித்தம் என்பது ஒரு மனுஷனுக்கென்றே தேவன் கொடுத்த விஷயம். அதை ஒரு நாளும் தேவன் பலவந்தப்படுத்துவது இல்லை. இன்றும் நாம் கவனிக்க போகிற ஒரு முக்கிய விஷயம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று தேவன் ஏன் சொல்லுகிறார் என்றால், அன்பு கூறாமல் இருப்பது ஒரு முடிவு. ஆமென். அன்பு கூறாமல் இருக்க முடியும் என்பதனால் தான் அன்பு கூறாதிருங்கள் என்றும் சொன்னார். ஆமென் என்று சொல்லுவோம். இது தேவனால் வருகிற பலன்.
நன்றாய் கவனிங்கள். ஐயோ உலகத்தில் இருக்கிற எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம், கர்த்தர் எப்பொழுதுமே யதார்த்தமாக பேசுகிற தேவன். God is a very practical God. நன்றாய் கவனிங்கள். பேசும் பொழுது யதார்த்தத்தை அறிவித்து பேசுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னவர் அறிந்தே சொன்னா இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற நமக்கு உலகத்திலிருந்து உண்டான காரியங்கள் எதிராயிருக்கிறது. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? இது ஒரு யுத்தம், நிச்சயமான யுத்தம். உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் உலகத்திலிருந்து உண்டான காரியங்கள் எனக்கு விரோதமாய் இருக்கிறது, என்னை சுற்றி இருக்கிறது. தேவ பிள்ளைகளை கவனிங்கள். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. இயேசுவே சொன்னார், நாம் உலகத்தில் வசிப்பதினால் உலகத்தில் உள்ள காரியங்களால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், எதை நாம் விரும்புகிறோமோ அதையே செயல்படுத்துவோம். Whatever we desire, we will decide upon it. Desire has so much power. விருப்பத்தின் வல்லமையே நம்மை முடிவெடுக்கும்படி செய்யக்கூடிய வல்லமை. அதனால்தான் பிசாசுக்கு பிடித்தமான விஷயம் இச்சைகளை அனுப்புவது. நன்றாய் கவனிங்க. ஒரு நாளின் வாழ்க்கையில யதார்த்தமாய் பேசுகிறார் கர்த்தர். ஒரு நாளின் வாழ்க்கையில் உலகத்தில் நாம் இருந்தாலும் உலகத்திலிருந்து உண்டான காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது பாருங்க. உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவினால் உண்டாகாத காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையாய் நாம் அறிய வேண்டிய விஷயம், ஒரு நாளின் காரியங்களில் எதெல்லாம் எனக்குள் நிலைத்திராதது நிலைத்திருக்கும்படியாய் நான் அனுமதித்தேன் என்பதை யோசிக்கும் பொழுது நமக்கே அதிர்ச்சியாக இருக்கலாம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஒரு நாளிலே நிலைத்திராத காரியங்களை நாம் நிலைத்திருக்கும்படியாய் அனுமதித்த ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது அநேகர் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். காரணம், நிலைத்திருக்கிற காரியங்களை பிசாசு ஒரு நாளும் விரும்புவது இல்லை. அதனால் வேலையாகட்டும், படிப்பாகட்டும், நாம் பார்க்கிற சில விஷயங்களாகட்டும், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாகட்டும், படிக்கிற புத்தகங்களாகட்டும், கேட்கிற டிவிடி சிடிஸ் விஷயங்களாகட்டும், எந்த வெப் டிவியோ இன்டர்நெட்டோ யூடியூபோ, நன்றாய் கவனித்து கேளுங்கள், ஃபேஸ்புக்கோ, முக்கியமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி வரும்படியாய் அமைக்கப்பட்ட காரியங்களில் நிலைத்திருக்கிறதை எத்தனை பேர் செய்து வருகிறீர்கள்? இது என்னையும் சேர்த்தே நான் கேட்ட கேள்வி. நிலைத்திருக்கிற விஷயங்களை எத்தனை பேர் செய்து வருகிறோம்? நீங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்தே ஆக வேண்டும். இப்படியே வாழ்க்கை ஓட முடியாது. அதனால தான் நான் என்னையும் வைத்து பேசுகிறேன். ஒரு நாளைக்கு நிலைத்திருக்கிற விஷயத்தை நான் இவ்வளோ செஞ்சேன் சிஸ்டர்னு பைபிள் ஸ்டடிக்கு எத்தனை பேர் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியணும் முதல்ல எது நிலைத்திருக்கிற விஷயம், எது நிலைத்திராத விஷயம். உண்மையா இல்லை? ஆனால் பிசாசு பாருங்கள், இந்த உலகத்தில் உண்டாக்குகிறான் சில விஷயங்கள். எதை உண்டாக்குகிறான்? நான் சொன்ன இத்தனை விஷயமும் பாவம் என்றே நான் பிரசங்கிக்கவில்லை. கவனமாய் கேளுங்கள். நான் கேட்டது, நாம் எத்தனை நிலைத்திருக்கிற விஷயங்களை செய்தோம், எத்தனை நிலைத்திராத விஷயங்களை செய்தோம் என்றுதான் கேட்டேன். சொன்ன இத்தனை காரியங்களையும் பாவங்களின் கருவிகள் என்று நான் பிரசங்கிக்கவே இல்லை. உலகத்திலிருந்து உண்டாகிற விஷயங்கள் 3 தெளிவாய் தேவன் சொல்லிவிட்டார். இதே பகுதியிலிருந்து தான் பல முறை பேசியிருக்கிறேன், நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பதிலும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். 3 விஷயங்கள் தான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. என்னை கவனிங்கள். ஏதோ கொஞ்சம் தேவனால் வந்திருக்கும் என்ற வார்த்தை இல்லை. பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் உலகத்திலிருந்து உண்டானவைகள். தேவ பிள்ளைகளே கவனிங்க. ஏதோ கட்டளையாக கர்த்தர் பேசி நம்மை அடித்து திருத்துகிறார் என்ற பாணியில் இந்த சத்தியங்கள் புறப்படுவது போல் வந்தாலும் எப்பொழுதுமே நான் சொல்லுகிற இன்னொரு கோணம் சத்தியத்திற்கு உண்டு. கர்த்தர் பேசும் பொழுது உறவின் அடிப்படையிலேயே பேசுகிறார். ஹல்லேலூயா. இது பிரமாணத்தின் காலகட்டம் அல்ல, கிருபையின் காலகட்டம். அப்படி என்றால் கிருபை உறவை காட்டினது. ஆமென். பிரமாணம் கர்த்தரை காட்டினது, கிருபை கர்த்தரின் அன்பை காட்டினது. அப்படி என்றால் செயல்பாடுகளில் வந்த வித்தியாசம், சத்தியத்தில் வந்த வித்தியாசம் அல்ல, செயல்பாடுகளில் வந்த வித்தியாசம். என்னை பார்த்து கொண்டிருங்கள்.
தேவன் கிருபையை கொடுத்திருக்கிற இந்த காலகட்டங்கள் உறவின் அடிப்படையில் வருகிற வார்த்தைகள். ஏதோ கட்டளைகளை காட்டி பின்பற்றி இல்லை என்றால் மரித்து போவா என்ற பேச்சு அல்ல. மாறாக தானே மரிக்க ஒப்பு கொடுத்தபடியினால் வருகிற அன்பின் பேச்சு. ஆமென். வித்தியாசம் உண்டல்லவா? நீ பின்பற்றவில்லை என்றால் மரிப்பாய் என்ற வார்த்தை அல்ல. நீ பின்பற்று என்று நான் உனக்கு சொன்னாலும் உன்னால் முடியாமல் போகிறபடியினால் நானே உன்னால் முடியாததை முடிய பண்ணி உனக்காக மறிக்கிறபடியினால் நீ வாழ்வா என்று சொன்ன உறவின் வார்த்தை. ஆமென். இதனால் வருவதுதான் ஜீவன். இப்பொழுது பாருங்கள், பிதா அந்த ஒரு வார்த்தை தான் இங்கே முன்னாய் நிற்கிறது. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. என்னை பாருங்கள், உலகத்திலிருந்து உண்டான காரியங்களுக்கு பிதா அதிகாரி அல்ல. கேட்டீர்கள் அல்லவா? உலகத்திலிருந்து உண்டான காரியங்கள் என்று சொன்ன இத்தனை விஷயமும் மூன்றாய் வந்தாலும் மூன்றும் பலவித ரூபங்களில் வரும். ஆனால் இந்த மூன்றையும் கொண்டு வருகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் பிதாவினால் வரவில்லை. அப்படின்ற ஒரு தெய்வ பிள்ளைக்கு அப்பா சொல்லுகிறார், நான் உன் பிதா என்றால் என்னால் வருகிற காரியங்களை நீ அறிய வேண்டும் என்றால் நான் சொல்லுகிற காரியங்களை நீ முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்கிறோம் சத்தியத்தை. என்னை கவனிங்கள். There's so much power in understanding the scriptures. நிறைய நேரம் சத்தத்தை கேட்கிற நம்முடைய காதுகளுக்குள் தேவன் சத்தியத்தை பேசும் பொழுது இருதயம் உணர்வடைந்தால் மட்டுமே வசனங்கள் இருதயத்தில் தங்குகிறது. ஆமென். உணராத இருதயம் வசனத்தை காத்துக்கொள்வதில்லை. அதனால்தான் பிசாசு உணர்வற்று வாடும்படியாக தேவ பிள்ளைகளை தூண்டுகிறான். தூண்டுவதே தெரியாமல் தூண்டப்படுகிற நிலைமைதான் வஞ்சனை. எத்தனை பேருக்கு அதுவும் புரிகிறது? சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு தான் அத்தனை உபதேசமும். இது உலகத்திற்குரியது அல்ல. கவனிங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்படி என்றால் பிதாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவின் வார்த்தைகள். தேவ பிள்ளைகளை என்னை கவனிங்கள், இது கிருபையின் வார்த்தைகள். அப்படி என்றால் தேவனுடைய அன்பை ருசிக்கிற ஒரு பிள்ளை அந்த அன்பை விட்டு விலகும்படியாக தள்ளப்படுவதற்கு காரணம் உலகத்திலிருந்து வருகிற காரியங்கள் முக்கியத்துவப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நிலைத்திராத விஷயங்கள், ஆனால் முக்கியமாக தெரியும். எத்தனை பேருக்கு இப்பொழுது புரிகிறது? நீங்கள் ஒரு நாள் டியூட்டியில், படிப்பில், வேலையில் எங்கே போய் யாரிடத்தில் பேசி இங்கே வந்திருந்தாலும் இன்றைய நாளை வைத்து நான் பேசுவதனால் உங்களுக்கு புரியும் என்று சொல்லுகிறேன். எத்தனை விஷயத்தை நம்ம செய்துவிட்டு வந்திருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம். பைபிள் ஸ்டடி முடித்த பிறகு கூட நான் என்னையும் சேர்த்து தான் பேசுகிறேன். எத்தனை விஷயத்தை நிலைத்திருக்கிற விஷயங்களை சாதித்தோம். கொஞ்சம் இதன் கணக்கெடுப்பை பாருங்களேன். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. ஆமென். என்ன பாருங்க, it's not about religion, it's not about somebody else's background, it's not about anything. No name is mentioned in this Bible, in this passage. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ எவளோ. அப்படி என்றால் யார் வேண்டுமானால் ரட்சிக்கப்படலாம் என்பதே அர்த்தம். யார் வேண்டுமானாலும் பிதாவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதே அர்த்தம். யார் வேண்டுமானாலும் பரலோக தேவனுக்கு பிள்ளைகளாய் மாற முடியும் என்பதே அர்த்தம். அப்படி என்றால் கவனம், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனை நிலைத்திருப்பான். இப்பொழுது கவனிங்க, நிலைத்திருக்கிற விஷயங்களை செய்கிறவர்கள் தான் நிலைத்திருக்கிறார்கள். இப்போ தேவனுடைய சித்தம் நிலைத்திருக்கக்கூடிய விஷயம். நம்ம நினைக்கிறோம் கல்யாணத்திற்கு, வேலை வாய்ப்புக்கு, வீடு ஷிஃப்டிங்க்கு, புதிய வீடு வாங்குவதற்கு, டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம ஆங்கிலத்தில் பேசினா தான் தமிழ் நன்றாக புரியும். அதனால் இப்படி கலந்து பேசுகிறேன். ஆனால் சத்தியம் கலப்பில்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இவைகளுக்குத்தான் தேவ சித்தம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் பேசுகிற உறவின் அடிப்படையில் இருக்கிறவர்களுக்கு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் தேவ சித்தம் என்ற ஜபமே இல்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? பிதா பிள்ளை உறவில் இன்னென்ன விஷயத்திற்கு மட்டும்தான் அப்பாவோட விருப்பத்தை கேட்கணும்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? அப்பாவோட இருக்கிற பிள்ளைக்கு அப்பா என்ன எதிர்பார்க்கிறார் என்று தெரிய வரும். ஹேமே, இப்போ நான் இருக்கிறது உலகத்தில்,
அப்பா சொல்லுகிற உலகத்திலிருந்து உண்டானவைகள் என்னால் உண்டாகவில்லை. இதே உலகத்தில் இருக்கிற பிள்ளையே நீ என் பிள்ளை என்றா உன் வீடு வேற. ஏமே அதனால தாங்க சர்ச்சுக்கு வர்றோம். வீடு அந்த வீடு, அது சரீரத்திற்கு இருக்கிற ஒரு கூடு. ஆனா இது ஜெப வீடு, இது ஆவிக்குரிய கூடு. ஏமே சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடு. யார் வேணாலும் வரலாம், ஜாதி ஜாதியா வரலாம். அது வேற சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் ஜாதி பார்க்கிறோம். இது ஒரு புதிய வெளிப்பாடு, அது ஒரு பாடு. யார் வேண்டுமானாலும் வர்ற வீடு இது. ஆனா இது ஜெப வீடு. அப்பா சொல்லுகிற வீடு பிரிகிறது பாருங்கள். வீட்டில் எங்க வேணாலும் இருக்கலாம். அதான் எந்த தெருவில், எந்த நாட்டில், எந்த வீதியில், எந்த அட்ரஸில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அட்ரஸே இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள அட்ரஸ் தெளிவா இருக்கு. எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, அது பேரு ஜெப வீடு. யார் வேண்டுமானாலும் வந்து பேசலான்னு அர்த்தம். இங்க எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் புரிகிறது? இப்போ ஜெப வீடுனா யார் வேண்டுமானாலும் இங்க வந்து பேசலான்னு அர்த்தம். யார் இடத்தில் பேசலாம்? அப்பா கிட்ட. ஏமே என்ன கவனிங்க, உங்களுக்கெல்லாம் ஜெபம் செய்ய வரவில்லை என்றா வர வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன். எதற்கு அது புரியுது? இப்போ இது முடித்தவர்கள் சிலர் ஓடி வந்து வெளிச்சத்தோடு என்னிடத்தில் பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் வரலன்னு சொன்னா எனக்கே வராது. ஜெபத்தெல்லாம் அப்படி வர வைக்க முடியாது. எத்தனை பேருக்கு அது புரியுது? அன்பு இருந்தால் தன்னால வரும். ஆமே. இப்போ ஒரு ஆளை நேசிச்சோம்னா வராது டயலாக்லாம் எத்தனை விட்டுருப்பீங்க. எல்லாரையும் சொல்லலைங்க. ஆனா அனுபவங்கள், அன்பு இருந்தா வராது. கவிதை வரும், பாட்டு வரும், பேசாத இலக்கணங்கள் வரும், எதகை மோனைகள் வரும். ஏன்னா அன்பு. என்ன பாருங்க, கர்த்தருக்குள்ள நேசிக்கிற அந்த நேசம் என்பதே அப்பாவால கொடுக்கப்பட்ட விதை. ஆமென். விதை எப்பொழுதுமே வளரக்கூடிய வல்லமை உடைய. அதனால்தான் அப்பா போடுற விதை தப்பாமல் வளரும். பிசாசுக்கே அவ்வளவு திறமை இருந்தா என்னைக்கா அப்படி கேட்டிருக்கீங்களா? ஆனா நம்ம நேர்ல யார்கிட்ட சண்டை போட்டா கேட்போம், உனக்கே அவ்வளவு இருந்தா எனக்கு இருக்காது. சீனியாரிட்டி ப்ராப்ளம். அதெல்லாம் கொஞ்சம் நோஞ்சான பார்த்து நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசுவோம். உனக்கே இவ்வளோ இருந்தால் எனக்கு இருக்காது. ஆனால் அப்பாவோட திறமை சில நேரம் நம்ம மட்டாய் நினைத்துக் கொள்கிறோம். சோதனைகள் வரும் பொழுது, உண்மைதான், என்னையும் சேர்த்து தான், சோதனைகள் உலகத்தின் காரியங்கள் சூழ்ந்து வரும் பொழுது நாம் நினைக்கிறோம் அப்பா இந்த சோதனைகளில் என்னை பலப்படுத்தவும் விடுவிக்கவும் வல்லமை குறைந்தவராய் இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். உண்மை என்று நமக்கு தெரிய வேண்டிய சத்தியம். நான் இப்பொழுது அங்கு போக வேண்டி வரவே இல்லை. ஆனால் மார்க் 4 ஒரு முக்கியமான விஷயம் வந்திருப்பதாக எனக்கு தெரியும். ஒரு விதை விதைக்கப்பட்ட பின்பு அந்த மனுஷன் பகலிலே உழைத்தான், இரவிலே தூங்கினான். ஆனால் அவனுக்கே தெரியாத விதமாய், கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, அவனுக்கே தெரியாத விதமாய். நன்றாய் கவனிங்க, இந்த விதை எப்படி வளரும்ன்ற கவலை உங்களுக்கு எனக்கு வேணாம். ஏமே அது போட்டால் நிற்குமா, வேறு விடுமா, எவ்வளோ ஆழம் போகுங்க, இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்பா சொல்லுகிறார், விதை என்னுடையது என்றார், அது விளையக்கூடிய வல்லமை உடையது என்றார், ஏற்றுக்கொள்ளுகிற உன் இருதயத்தில் அது விழுந்து விடும் என்றார். நீ உறங்கினாலும் உழைத்தாலும் அது வேலை செய்யும். ஹல்லேலூயா. ரொம்ப பிடித்த விஷயம் இதுதான். அப்பா, நான் உழைக்கும் பொழுது மாத்திரம் நீர் என்னை கவனிக்கிற தேவன் அல்ல, நான் உறங்கும் பொழுதும் கவனிக்கிறவன். எத்தனை பேருக்கு அது சந்தோஷமா இருக்கு? சில பேருக்கு உறங்கும் போதே குற்றமான சாட்சி, ஐயோ தூங்கிட்டனே முடித்திருக்கிற நேரமும் தூங்குவார்கள். இது ஆவிக்குரிய தூக்கம். எத்தனை பேருக்கு அது புரியும்? ஐயோ காலையிலே எந்திரிச்சு ஜோம் பண்ணிக்கணும், விட்டுட்டேன் ஒரு நாளே விட்டுருவாங்க. என்னைக்காவது இது நமக்கு புரிந்திருக்கிறதா? சரி, காலையில் எழுந்திருக்கல, அதுக்காக சாப்பிடாமலாம் இருந்துட்டோம். இது எத்தனை பேருக்கு? ஐயோ காலையில் லேட்டாக எந்திரிச்சிட்டேன்னு லஞ்சு சாப்பிட்றது, இல்லை நைட்டு சாப்பிட்றது, ஐயோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல லஞ்சுக்கு போகிறதுன்னு வேகமாக இடையில ஒன்று சொருகலை. அதுக்கு மட்டும் நமக்கு வியாக்கியானம் யாருமே கொடுக்க வேண்டாம். டைம் போனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கரெக்டாக சாப்பிடணுங்க. இன்னைக்கு எப்படி 2 வேளையை விட்டுட்டு நைட்டு நான் சாப்பிட்றது?
ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சிந்திப்பதில்லை. சரி, காலையில் தாமதமாகிவிட்டது, ஏன் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் பேசுவது, இடையில் ஒரு நேரத்தை ஒதுக்கி அவரோடு உறவாடுவது, ஏன் இரவிலே விழித்திருந்து ஹல்லேலூயா. சில பேருக்கு அதுதான் தூய தமிழாக இப்படி புரிய வருகிறது. இரவிலேயும் விழித்திருந்து ஆண்டவரிடத்தில் உறவாடுவது ஏன் செய்யக்கூடாது? பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை தான் தந்திரமாக பயன்படுத்தி நிலைத்திராத விஷயங்களை நிலைத்திருப்பது போல காட்டி அநேக தேவ பிள்ளைகளுடைய நேரத்தை திருடி கொண்டிருக்கிறான். நேரம் மாத்திரம் திருடப்படவில்லை, நித்தியத்திற்குரிய காரியங்களும் திருடப்பட்டு வருகிறது என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் வார்த்தைகளை அனுப்புகிறார். ஆமென். நீங்க உறங்கலாம், நீங்க உழைக்கலாம், ஆனால் அப்பா ஒரு பிள்ளையாகத்தான் பார்க்கிறார். தூங்குற பிள்ளைய அடிச்சு என்னைக்காது தூங்கிட்டேன்னு யாராவது சொல்லுவார்களா? என் பிள்ளை என்னமா தூங்கு. பெற்ற தாய்களே, உங்க பிள்ளை அசந்து தூங்கும் போது அடி கொடுத்திருப்பீர்களா? தூங்குது பாரு சனி, நான் முடித்திருக்கும் பொழுது என்று யாராவது சொல்வீர்களா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்றால் அவர் தூங்காதவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். சில பேர் தூங்கலைன்னா தூங்குறவங்களை பார்த்தா எரிச்சலா இருக்கும். அதனால ஆண்டவரையும் அப்படியே நினைத்து கொள்ளுகிறோம். நான் சரியாய் உழைக்காத பட்சத்தில் உறங்குகிற நேரத்தில் அவர் என்னை எரிச்சலோடு பார்க்கிறார் என்று. உண்மை என்ன தெரியுமா? அவர் உங்களை பிள்ளையாக, என்னை பிள்ளையாக பார்க்கும் பொழுது நாம் உறங்குகிறதை கூட ரசித்து பார்க்கிற தேவாதி தேவ. ஹல்லேலூயா. ஏங்க ரசிக்கணும்? அவர் படைத்த படைப்பு அது. ஏமே, என் பிள்ளையோட முடியப்பார் என்ன மாதிரியே இருக்கு, கண்ணை பத்தியா, புருவத்தை பத்தியா, நகத்தை எல்லாம் பார்ப்பாங்க, வருடி கொடுப்பார்கள் உறங்கும் பொழுதே. அவர்களுடைய படைப்பு அது, அவர்களுடைய பிறப்பு அது, அவருடைய பலன் அது. அதை பார்க்கிற ஒரு பெற்றோர்களுக்கே அவ்வளவு ஒரு ரசனை இருக்கும், அவ்வளவு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் என்றால் நம்மை படைத்த தேவன் பிதாவாக இருக்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய பிதாவாக இருக்கிறார். அப்படி என்றால் நாம் உறங்குகிறதில் கூட அவருடைய வசனம் விளையக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. ஆமென். இதுதான் பிசாசுக்கு எரிச்சல். என்னது இது? தூங்குற நேரத்தில் இது வேர் விடுதே. ஐயோ, உண்மை இல்லையாம்மா? நான் நினைச்சேன் உழைக்கிற நேரத்தில் தான் வேர் விடுன்னு. கர்த்தர் சொல்லுகிற நீ உறங்கினால் அது வேர் விடும். ஏனென்றால் அது விதைக்கப்பட்ட இடம் உன் இருதயம். ஆமென். சரீரம் களைப்பா இருக்கலாம், ஆனா ஆவியில ஒரு நாள் களைப்பு யாருக்குமே கிடையாதுங்க. ஆமென். அதனால தான் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்வது பிசாசுக்கு மிகுந்த அதிர்ச்சி, மிகுந்த பயத்துக்குரிய காரியம். அதனால தான் அவன் செய்கிறான். எப்படியும் இந்த வசனம் விதைக்கப்படக்கூடாது. அதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு அது தெரியும்? வசனம் விதைக்கப்படக்கூடாது என்றால் ஒரே ஒரு வழிதான். விதைக்கிறவர் தேவன், மனுஷகுமாரன் என்று எழுதியிருக்கிறது வேதத்தில். நாம் அந்த ஓமைக்கு சொல்லுவோம். விதை தேவனுடைய வசனம், நிலம் உங்களுக்கு தெரியும் அவருடைய புத்திரர், அவருடைய இருதயம். ஆனால் விதைக்கப்பட்டது விளைய முடியாமல் போகும் என்றால் ஒரே ஒரு வழிதான். எத்தனை பேருக்கு தெரியும்? நன்றாய் கவனிக்கணும். இந்த பிசாசு ரொம்ப தந்திரமாய் செயல்படுகிறவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடியே இவன் புகுத்துகிற காரியங்கள் உலகத்தில் உண்டானவைகள், பரத்திலிருந்து வரவே இல்லை. என்னை பாருங்கள், அது பரத்துக்குரியதே இல்லை. ஆனால் பூமியில் இருக்கிற நமக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிறது. அது பூமியிலிருந்து உண்டானது. எத்தனை பேருக்கு இப்போது புரிகிறது? அதனால்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு கனெக்ஷன் எங்க இருக்குன்னு புரியணுங்க. ஆமென். வேலைக்கு போகலாம், படிக்கலாம், எவ்வளவு வேணாலும் சாதிங்க. நான் சொல்லுகிறதை நன்றாய் சொல்லுகிறேன், யதார்த்தமாய் சொல்லுகிறேன். நீங்கள் படிக்கக்கூடாது, தேரக்கூடாது என்றால் நானே நிற்க முடியாது. காரணம், தேர வைப்பவரே தேவன். ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு ஞானத்தை குறைவாக அல்ல, நிறைவாகவும் அல்ல, பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர், பரிபூர்ணத்தின் தேவன் இவர். அப்படி என்றால் ஒரு பிள்ளைக்கு அவரால் வருகிற எதுவுமே உண்மையான உயர்வை தரும். பிசாசு கொடுத்தால் அது நிலைத்திராதுங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பிசாசு கொடுக்கிற எதுவுமே நிலைத்திராது. அவன் ஜீவனுக்கு அதிபதியே அல்ல. எத்தனையோ பேர் சாத்தானுடைய கூட்டத்திலிருந்து கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியும். நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம் சத்தியமாக இருந்தால் போதும், பொய் வந்தால் தெரியும்.
எதுவுமே தேவனால் வரவில்லை என்றால் நிலைத்திராது. நீங்க அவசரப்பட்டு ஒரு ஆசீர்வாதத்தை தேடாதிருங்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவசரத்தில் ஆசீர்வாதம் இல்லை. காதுகள் திறந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அவசரத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை. கர்த்தர் அதினதின் காலம், அப்படின்ற காலத்திற்கு காத்திருக்க வைப்பது கர்த்தருடைய ஞானம். ஆமென். நீங்கள் காலங்களையும் அதனுடைய யோசனைகளையும் அறியும்படியாய் தேவன் நடத்துவார். பாருங்கள், விதைக்கப்பட்டது வளருவது ஒரு காலம், இலை விடுவது ஒரு காலம், கனியை மாறுவது ஒரு காலம், ஏனென்றால் அறுவடைக்கு ஒரு காலம், விதைப்புக்கு ஒரு காலம். எத்தனை பேருக்கு புரிகிறது? காலங்கள் இல்லாமல் தேவன் செயல்பட மாட்டார். நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஆசீர்வாதத்தையும் பறித்து கொள்ள விரும்பினால் அது தேவனால் வராமல் போய்விடும். துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் உங்களுக்கே தெரியும். துரிதமாய் வந்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. துரிதம் துரிதம் நன்றாய் கவனிங்கள். துரிதமாய் நடக்கிறவன் கால் தப்பி நடக்கிறான். உண்மைதானே? அவசரப்பட்டு காரியங்களை செய்கிறவர் தேவனே அல்ல. தேவன் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். என்னை கவனிங்கள், ஒரு சில விஷயங்கள் என்று கூட வேதம் சொல்லவில்லை, எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே தேவன் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படி என்றால் சகலவற்றையும் அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார் என்ற அர்த்தம். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் ஜனனத்தை முடிவு செய்தவர், மரண நாளையும் முன் குறித்தவர், இடையில் உள்ள ஜீவ காலத்திற்குரிய சகலவற்றையும் ஏற்கனவே முன் தீர்மானித்திருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன் பிதாவே என்று சொல்லுங்கள். ஆமென். நன்றாய் கவனிக்கணும். ஒன்றை ஆரம்பிக்கிறவர் முடிப்பார். இடையில் நான் அவருக்கு உதவ வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஏவாள் ஆதாம் இதே காரியங்கள் தான். ஒன்றை ஆரம்பித்தவரை முடிப்பார். ஆனால் அவரோடு நடப்பதே பாக்கியம் என்பதை அறியும்படிக்கே ஆரம்பித்தார். இடையில் இன்னொரு மனுஷனின் உதவி அவசியம் இல்லை. அப்படி என்றால் இடையில் இன்னொருவரின் ஆலோசனை அவசியம் இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டிருக்கு? ஒன்றை தந்தவர் முடிவை மனதில் வைத்தே தந்தார். ஆமென். ஆதாமுக்கு ஒரு துணை வேண்டும், அது ஏற்ற துணையாய் இருக்க வேண்டும். மனுஷன் தனிமையை இருப்பது நல்லதல்ல என்பதை எல்லாம் சிந்தித்தவர் தேவன், மனுஷன் அல்ல. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நீங்களும் நானும் தேவனோடு நடப்பது மட்டுமே முதன்மைப்படவும் வேண்டும், முடிவாகவும் வேண்டும் என்பதனால் தான் நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டோம். அம்மா ஐயா, இடையில் வருவதெல்லாம் இடையிலேயே போய்விடும். கவனம். அதனால்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் திசையை திருப்புவதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய கவனத்தை திருப்புவதற்கும் நமக்கு வேண்டிய உணர்வை தருவதற்கும் சபையில் வசனத்தை வெளிப்படுத்துகிறார். தேவப்பிள்ளையை நிலைத்திராத காரியங்களுக்காக நேரத்தை வீண் செய்யாதிருங்கள். நான் சொல்லுவதை கவனியுங்கள். படிப்பு நல்லது, உத்தியோகம் நல்லது, வேலையும் சம்பளமும் நல்லது, வீடு நல்லது, வாகனம் நல்லது, வேலை வாய்ப்புகளின் உயர்வுகள் தரம் எல்லாம் நல்லது. ஆனால் யோசித்து கேளுங்கள், எது நிலைத்திருக்கக்கூடியது? எது நிலைத்திருக்கக்கூடியது? சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்ட ஒரு பிள்ளை நிலைத்திராத காரியங்களில் ஓடிக்கொண்டிருப்பதினால்தான் சமுதாயம் வித்தியாசத்தை காணவில்லை. நானும் கவலைப்படுகிறேன், நீயும் கவலைப்படுகிறாய். நானும் பண ஆசையில் இருக்கிறேன், நீயும் பேராசை உடையவனாய் இருக்கிறாய். என்ன வித்தியாசம்? எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது? நானும் தான் ஓடுகிறேன், நீயும் தான் ஓடுகிறாய். ஆனால் என் ஓட்டத்திற்கும் உன் ஓட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? நிதானிக்க வைக்கிற வார்த்தைகள். உலகத்திலிருந்து உண்டானவைகள் உலகத்தின் மக்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்திலிருந்து உண்டானவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லுகிற பிதா உங்கள் பிதா என்றா? ஆமென் என்று சொல்லுவேன். எத்தனை பேருக்கு இப்பொழுது வித்தியாசம், வேறு பிரிப்பு புரிகிறது? தேவ பிள்ளையே, நீங்க சபைக்குள்ள வந்தா இந்த சபை என்றே நான் பேசவில்லை. இது எல்லா சபைகளுக்கும் உலகம் முழுவதும் தேவனால் வந்து அவருடைய சரீரத்திற்குரிய செய்தி. நீங்க சபைக்கு வந்தா வேறு பிரிக்கப்படலனா நீங்க உலகத்தில் இருந்து விடுவது நலமாயிருக்கும். வேறு பிரிக்கப்படணுங்க லைஃப். God is provoking us to think properly.
ஒரு சவுண்ட் மைண்டே ஆவியானவரால் வர்றது தெரியுமா உங்களுக்கு? வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறோம், ஆனால் ஆவியானவர் எடுத்து கொடுக்கும் பொழுதுதான் எனக்கே திடீர்னு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். You know in 2 Timothy chapter 1 verse 7, God has not given us a spirit of timidity, but the spirit of love, power and sound mind. என்ன பாருங்க, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஆமென் என்று சொல்லிவிடு. அப்போ பயப்படுகிற ஆவி இருந்தா தேவனால் வரவில்லை. ஆமென். என்ன நன்றாய் பாருங்க, நீங்களும் நானும் நிறைய காரியத்துக்கு பயப்படுறோம். என்னையும் சேர்த்து தான் பேசிக்கொண்டு அநேக விஷயங்கள் திடீரென்று வரும் பொழுது, இல்லை என்றால் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தும் பொழுது, நம்மை பாரப்பட வைக்கும் பொழுது, எதிர்காலத்தை குறித்து கலங்கி என்ன செய்வேனோ என்ற அந்த அங்கலாய்ப்பு வரும் பொழுது பயம் நம்மை ஆளுகை செய்வது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல். அப்ப என்ன கவனிங்க, தேவ ஆவி இருக்கிற இடத்துல அன்பு இருக்குமா? ஆமென். If you're not operating in love, you're not operating by the Spirit of God. God's Spirit is love. And then God's Spirit is power. அன்பு இருக்கிற இடத்துல பலன் இருக்கும், அன்பு இல்லாத இடத்துல பலவீனம் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நன்றா கவனிங்க, நீங்கள் தப்பு செய்கிறீங்க செய்யலை, இந்த பிரசங்கமே இன்னைக்கு இல்லை. விஷயம் என்ன? அன்புள்ள ஆளாக இருந்தால் பலமுள்ள ஆளா நிலைத்திருக்கிற விஷயங்க. அன்பில்லாத ஆள் நிலைத்திருக்கவே முடியாது. என்னென்றால் பயம் வேதனைக்குரியது, அது தண்டனைக்குரியது. எத்தனை பேருக்கு அது புரியுது? பயம் வேதனைக்குரியது, பயம் தண்டனைக்குரியது. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் உபதேசிக்கும் பொழுது வசனம் தங்குவது தான் ஒரே ஒரு வழி. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி வசனத்தில் தங்கி இருப்பது தான். ஆமென். உலகம் சுற்றி இருக்கலாங்க, ஆனால் உலகம் உள்ளே இருக்கக்கூடாதான். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டு இருக்கு? உலகம் சுற்றி தான் இருக்குது, உலகத்தின் எல்லா விஷயமும் சுற்றி தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள். ஆமென். என்ன பாருங்க, உங்களுக்கு எனக்கும் கண்ணு திறக்கணும், அதனால தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். Being a Christian, if you do not know what is from the world and what is not from the world, I question your understanding concerning the world. ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு சத்தியத்தினால் இருந்து வர்ற காரியம் தெரியல, உலகத்திலிருந்து வர்றதும் தெரியலனா விஷயம் என்ன தெரியுமா? சத்தியத்திலிருந்து வருகிறது தெரியலன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆமென். சத்தியத்திலிருந்து வருகிறதை தெரிய வரும் பொருட்டாகத்தான் தேவன் பேசுகிறார். சபையுடைய மகிமையே அதுதான். தேவ பிள்ளையே, நீங்க உள்ள வரும் பொழுதே வெளிச்சத்திற்குள் வருகிறீர்கள் என்றால் வசனம் வெளிச்சம். அது ஜாதிகளுக்கு ஒளியாய் கர்த்தரால் வைக்கப்பட்ட ஒரு நியமம். நீங்க உள்ள வரும் பொழுது தலையில இருக்கிற குழப்பம் விலகும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கலக்கப்பட்ட கலப்பெல்லாம் பிரியும். If you tell me that I am okay all the time, I am Mr. Right and Miss Right, I question your right. நீங்க அப்படிலாம் நான் அப்படிலாம் பேசக்கூடாதான், பைபிளே சொல்லிடுச்சு. பாவம் இல்லை என்று சொல்வோமானால் பொய்யர்களாய் இருப்போம். நீங்க உலகத்தில் இருந்து கொண்டு நான் எப்பொழுதுமே ஓகேவா இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அவன் ஓகேவா இருக்க விட மாட்டான். கலக்க பார்ப்பான், குழப்ப பார்ப்பான், உட்புகுத்த பார்ப்பான், திணிக்க பார்ப்பான். ஏனென்றால் ஈச்சை இழுக்கும். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஒரு டெக்னிக் என்ன தெரியுமா? அவன் காட்டிக்கிட்டே இருப்பான், அவனை ஊட்ட மாட்டான். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஹலோ, ஆமாம் சிஸ்டர், அவன் காட்டிக்கிட்டே தான் இருக்கிறான், ஆனால் ஊட்டுற மாதிரி என் வாய் திறந்தது பாருங்க. சில பேர் வாயை பார்த்தா மூடியே இருக்காதான், அவங்களுக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு அது தெரிகிறது? சிஸ்டர், மூடி இருந்தால் தானே எனக்கு தெரியும், திறந்திருக்கிற வாய்க்குள்ள என்ன தெரியும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்படிதான் இருக்கும் விஷயம்லாம். திறந்த வாயெல்லாம் மூடன இயேசுவின் நாமத்தில். ஆமென். எதை பார்த்தாலும் ஆணு போகக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறாங்க, எல்லாத்துக்குமே வாய் பழக்க முடியுமா? அப்போ என்னப்பா இது? ஆண்டவர் சொன்னார், உனக்கு எல்லாமே இன்பமாய் எல்லாமே அழகாய் கொடுக்கும் பொழுது ஒன்றை மட்டும்தான் தொடாதன்னு சொன்னேன். ஆனால் அதை பார்த்து வாயை பிளந்ததுனால தான் உள்ள போயிடுச்சா? நல்லா கவனிங்க. நான் வாய் பிளந்தா வாயை மூடவும் எனக்கு கட்டுப்பாடு இருக்கிறதெல்லாம் பேசாதீங்க. உங்கள் கட்டுப்பாடை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு கட்டு இருக்கு, அதுதான் ரிமோட். நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக தானே கொடுத்தாங்க. ஆனால் யாருக்கு கண்ட்ரோல் இருக்கு இப்போ? ரிமோட்டுக்கு.
எங்க இருந்தாலும் கைக்குள்ள வந்துருது இல்ல? என்ன பாருங்க, நீங்க பார்க்கிற காட்சிகள் எல்லாம் தானா வரல ஸ்கிரீன்ல. ஹலோ, நானா இருந்தா அதுவா வந்துச்சு நான் சொல்றீங்க? ஏவாளும் தான் சொல்லியிருக்கலாம். ஆனா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொன்னதற்கு காரணம் கண்ணு திறந்தது அப்பாவோட பேச்சால. பிசாசு கொடுத்த கண் அல்ல, அது தேவனால் வந்தது. கிளியரா சொன்னா, என் முன்னாடி வந்து நின்னதெல்லாம் சொல்லல. நல்லா கவனிங்க, என்னைக்குமே சோதனையும் பிரச்சனையும் தானா வந்து முன்னாடி நிற்கிறதே இல்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? யார் எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது நம் முன்பாக வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? முயற்சிக்கிறது என்ற அர்த்தம். ஏன் முயற்சிக்கிறது? விழுவார்கள் என்று தெரிகிறது. சம்பந்தமே இல்லாத ஆள்கிட்ட தொடக்கூட வராது. என்ன பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்று இயேசு சொன்னார். ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் வந்தான் போயிட்டான்னு அர்த்தம். எனக்கு நீங்கள் நன்றாய் கவனிக்கணும். வீட்டில் வர எல்லா காட்சியும் தானாக வரவில்லை. தொலைக்காட்சியில் நாம் தேடி பிடித்து கண்டெடுத்து குறித்து வைத்து திரும்ப திரும்ப போடுகிற விஷயங்கள். கையெல்லாம் தூக்கிடாதீங்க, நான் தூக்குறேன். அதனால இப்படியெல்லாம் தூக்கி காட்டினா உடனே செய்வீங்கன்னு தெரியும். தானாக பழக்கங்கள் வரவில்லை, என்னையும் சேர்த்துத்தான் பிரசங்கங்கள். எந்த ஒரு பழக்கமும் தானாக வந்து ஒட்டி கொள்ளவில்லை. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஆனால் ஒரு சிறு பிள்ளையை அவன் நடக்க வேண்டிய வழியில், பிள்ளையானவனை அவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். ஹல்லேலூயா சொல்லிவிட. நம்ம ட்ரெயின் பண்ணணும் பிள்ளையை. சும்மா வளர்க்காதீங்க, பேருக்கெல்லாம் வளர்க்காதீங்க. அப்படி பிள்ளை பெற்று வேணாய் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஏதோ அதுவா வளரும். அதான் என்ன சொல்லுவா, மரத்தை வச்சுவேன், இது நல்லா இருக்குது. மரத்தை வச்சா தண்ணி ஊற்றலாம், உங்கள் பிள்ளைக்கு தண்ணியாக ஊற்றுறீங்க. ஐயோ, அந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். எதையுமே நம்ம ட்ரெயின் பண்ணாமல் பிள்ளைகளுக்கு வராதுங்க. என்ன பாருங்க, இந்த காலத்து தலைமுறைகளுக்கே இருக்கிற பிரச்சனை. தேவ காரியங்களில் பயிற்சியை இன்னும் அறியாத அநேக பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் வீட்டில். இதை யாரையும் குற்றப்படுத்துவதற்காக நான் பேச தயாரிக்கவும் இல்லை. ஏனென்றால் என்னுடைய டைரக்ஷன் வேற. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் சபையில் எடுத்து கொடுப்பார். காரியங்களை புரிந்து கொள்ளும்படியான உணர்வு இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்படுவதாக. ஒரு பிள்ளையை நடத்த வேண்டிய வழின்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? ஆமென். ஸ்கூலுக்கு அனுப்பணும். என்னங்க, எல்கேஜி தானே முதல்ல, அதுக்கு முன்னாடி நர்சரி. எல்கேஜி அதுதாம்மா, அதான் முன்னாடி நர்சரி. அடுத்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். நாங்களாம் ஒன்றாப்பு தான் முதல்ல போனோம். 6 வயசில் தான் படிக்கவே ஆரம்பித்தோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா என்று சொல்லிவிடு. ஏன்னா உங்களுக்கு வராது சில பிள்ளைகளுக்கு. பாவம், ஐயோ 2.5 வயசில் படிக்க அனுப்புனா என்ன ஆகிறது வாழ்க்கை. குழந்தை பருவத்தை கூட காணாமல் போய்விட்டு இருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு ஃப்ரீடம் அவசியம். இப்போ யாருக்கு? பெரியவங்களுக்கு. வேலை, வட்டி எல்லாம் வரணும்னா பிள்ளையை அனுப்பித்தான் ஆக வேண்டும். நன்றாய் கவனிங்க, பிள்ளையை நடத்த வேண்டிய வழி என்னன்னு நமக்கு தெரியுமா? அவ்வளோதான். இப்போ போதிக்கப்பட நான் அனுமதிக்கலைன்னா, அந்த வீட்டு சூழ்நிலையை நான் அப்படி உருவாக்கி தரவில்லை என்றா பிள்ளைகள் எதில் வளருவார்கள்? யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. என் வீட்டு சூழ்நிலை பிள்ளையை நான் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கான்னு கவனிங்க. நாமே உலகத்தில் இருந்தா பிள்ளைங்க எங்கெங்க இருக்கும்? நாமே வசனத்தை திறக்க மனமில்லாமல் வேத பாட வகுப்பை விடுங்கள், விசுவாசி என்று சொல்லிக் கொள்வோம் என்றா நம்ம பிள்ளை எங்கெங்க வேதத்தை அறியும்? நான் பெற்றுக்கொள்ளாததை பிள்ளைக்கு கொடுக்கவே முடியாது. அண்டாய் கவனிங்க, நீங்க எதை சாப்பிட்டு வளர்ந்தீர்களோ அதைத்தான் பிள்ளைக்கு சாப்பிட அறிமுகப்படுத்துகிறீர்கள். சிறு பிள்ளையிலிருந்து இதை சாப்பிட்டா தெம்பு, பலன், இன்னும் சொல்ல போனால் பிள்ளை ஆரோக்கியமாக வளரும் என்பதை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அதுதான் ஞானம். இன்னைக்கு வசனத்திலே ஒரு தேவ பிள்ளை என்று சொல்வது பெற்றோர்களையும் சேர்த்தே வருகிற வார்த்தை அல்லவா? நீங்கள் வசனத்தில் தேரும்படியாகவும் உணர்வுடையவர்களாய் வசனத்தில் நிலைத்திருக்கும்படியும். என்னை கவனிங்க,
நிலைத்திருக்க வைக்கிற தேவன் வசனத்தை அனுப்பித்தான் நிலைத்திருப்பையை உண்டாக்குகிறார். ஏனென்றால் வசனம் நிலைத்திருப்பது, ஜீவனுள்ள அவருடைய வசனம் அழியாததும் நிலைத்திருக்கிறதும். உங்களுக்கு வசனம் தெரியும், 1 பேதுரு 1:23 நிலைத்திருக்கிற வசனம். எஸ், இஸ் என்டியூரிங் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வசனம் நிலைத்திருக்கும். அப்படி என்றால் நிலைத்திராத காரியங்களை பிசாசு அனுப்புகிறான் என்றால் வசனத்தை வைத்தே அனுப்ப மாட்டான். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அம்மா என்ன பாருங்க, ஐயா என்ன பாருங்க, ரொம்ப யதார்த்தமான செய்தி இது. வேத வியாக்கியானமே ஆனாலும் ஆண்டவர் வியாக்கியானத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது எல்லாமே யதார்த்தம், இயல்பாக புரியும் என்ற அர்த்தம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். பிசாசு ஒரு காலம் வசனத்தை அனுப்பவே மாட்டான். ஏனென்றால் அவனுக்குள் சத்தியம் இல்லை. உண்மைதானே? அவனுக்குள் சத்தியம் அப்படின்ட்டு என்ன கவனிங்க. உங்களை பைபிளை தொட விடாம எதை வேண்டுமானாலும் தொட விட்டா யார் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் வேற எந்த வியாக்கியானமும் எனக்கு சொல்லவே வேண்டாம். நீங்கள் பைபிளை தொடாம வேற எல்லாவற்றையும் தொட முடியுதுன்னா நினைத்து கொள்ளாதிருங்கள், நீங்கள் கர்த்தருக்குள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. தேவ சித்தம் என்று ஒன்று உண்டு. Be wise and understand the will of God. Be wise. அப்படின்னா முட்டாள்தனமாக இருந்தால் தேவ சித்தம் வெளிப்படாதான், மதியீனமாக இருந்தால் தேவ சித்தம் வெளிப்படாதான். அப்போ தேவ சித்தத்தை அறிவதே விஸ்டம். ஏமே ஞானமே தேவ சித்தத்தை அறிவது. இப்போ வசனத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எனக்கு தெரியும், வேத பாடக வகுப்புக்கு வர்றவங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்குது. உண்மையா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரச்சனையே இல்லை பாருங்க. அது ஒரு 7:45 சர்வீஸ்னா 9 கூட வரலாம். 10:30க்குனா 12க்கு பெனடிக்ஷன் வாங்கிட்டு கூட போயிடலாம். சர்ச்சுக்கு வந்து போயிட்டோம்ல, அதை விட என்ன பெரிய வேலை இருக்கு? இதெல்லாம் போராட்டமே இல்லை. ஆனால் வசனத்திற்கு என்று நேரத்தை ஒதுக்கி பாருங்க, தெரியும். இல்லாத பொல்லாத போராட்டம்லாம் அப்போ தான் வரும். நிறைய பேர் சொல்லியிருக்கான், வேத பாடக வகுப்புக்கு வரும்பொழுது எனக்கு தடை, வேலையில் தடை, வழியில் தடை. ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காத விஷயம் வசனம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஓடும். ஆனால் பைபிளை திறந்து பாருங்களேன், ஆடும். உண்மை தானே? எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், ஆனால் விடமாட்டா. எதை வேணாலும் படி, இதை படிக்காதே. கரெக்டா? அதனால தான் சிஸ்டர், எதுக்கு இந்த போராட்டம் தான், மற்றதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லாதே. போராட தெரியாத ஆள் பரலோகம் போகவே முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிரவேசிக்கிறார்கள். ஏமே ஒரு கியூவில் நின்னா நார்மலாக போக முடியாது. இந்த கியூவில் அப்படியே 1 by 1 ரேஷன் கியூவே நமக்கு தெரியும். சினிமா இந்த கியூலெல்லாம் அப்படியே நார்மலாக போயெல்லாம் உள்ளே போனதா சரித்திரம் இல்லை. பரலோக ராஜ்யம் அதை விட மேலான ஒரு இடத்துக்கு போகிறதுனா அப்பா ஒன்றும் லகுவாக வைக்கலை. எத்தனை பேருக்கு அது புரியுது? அப்படியே அப்படியே கேட்கும் போதே சத்தியம் சிஸ்டர், நான் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கூட அப்படியே வாயை திறப்பம் பாருங்க, அப்படியே அல்வா மாதிரி இறங்கணும்லாம் நடக்காது. அதனால தான் சிஸ்டர் சபையில் தூங்கி தான் பார்க்குறேன், நடக்காது. விழித்திருந்தால்தான் உள்ளே நுழையும். இன்னும் சொல்லப்போனால் விழிப்பாய் உள்ளே வந்தால்தான் உள்ளேயே வரும். ஆமே. இவங்க பாட்டு வருவாங்க பைபிளை தூக்கிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. எனக்கு சில நேரம் ரொம்ப பரிதாபமாக இருக்கும் நிலைமை. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அலங்காரம்லாம் பண்ணி அழகாக வந்து உட்காருவாங்க 1.5 மணி நேரம் தூங்குறதுக்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம், இந்த பிசாசு எவ்வளோ கிளவர் பாருங்க. அங்கே தானே போகிறேன், அது பைபிளோட போது பாரு. பைபிள் ஸ்டடிக்கு போகிற ஆள் ஸ்டடியாக இல்லாதபடி பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணுவான். ஸ்டடிக்கே போனாலும் ஸ்டடி இல்லாத ஆட்கள் நல்லா வருவாங்க, அழகாக வருவாங்க பார்க்கணும். அந்த 1.5 மணி நேரம் ஜம்முன்னு தூங்குறது ஒரு கிருபை தாங்க. இதெல்லாம் நான் வெட்டியை போல பேசுகிறேன், அது வெடிச்சா கூட எந்திரிக்காத அளவுக்கு சில நேரம் தூக்கத்தில் போடுறான் பாருங்க பிசாசு. நீங்களாம் நல்ல பிள்ளைகள், ஏன்னா எல்லாம் பளிச்சுன்னு இருக்கீங்க இப்போ. ஆனால் இந்த அட்டாக்கை சொல்கிறேன், பிசாசுக்கு பிடிக்காததே வசனம். அது வந்து விட்டால் தான் நிலைத்திருப்பார்களே. இவர்கள் நிலைத்திருக்கும்படியாக இருக்கிற வசனத்தை இவர்கள் உணராதபடிக்கு, எத்தனை பேர்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? உணராதபடிக்கு. நன்றாக கவனிங்க. சில நேரம் பைபிள் ஸ்டடிக்கு வந்தும், வேத பாடக வகுப்புக்கு வந்தும், ஜெப நேரத்தில் இருந்தும், ஆராதனைகளில் கலந்து கொண்டும், ஓ இயேசுவை பார்த்தார்கள்,
பேசினதை கேட்டார்கள், ஆனால் கேட்டபடியே போய்விட்டார்கள். எவ்வளோ வேதனமா அது! இவ்வளோ கஷ்டப்பட்டு டவுனாக ட்ராவல் பண்ணி வனாந்திரத்தில் உட்காந்துருக்கிறான்னு போனையா நான். பேசினாரு, பார்க்கணும் பேசினாரு, நல்லா இருந்ததுப்பா கேட்க. இங்கே இருக்கிறவங்கள பேசிட்டு வரும்போது என்னம்மா பேசுகிறாரு. இப்போ சில பேர் சபைக்கு வரும்போது அப்படி தான் வருவாங்க. என்னம்மா பேசுகிறாங்க கேட்கவே அப்படியே போது பாருங்க, நேரம் போனதே தெரியல. உண்மையே இல்லையா? இப்படி சுவாரஸ்யமாக பேசுவார் ஏசப்பா. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது பயங்கரமான மாஸ்டர். இவர் பேசினாரு, அவ்வளோ அழகாக பேசினாரு. எல்லாம் அப்படியே கேட்டாங்க. அட அப்பா விதைன்றாரு, களைன்றாரு, ஆட்டே அப்பா பயிருன்றாரு, களஞ்சின்றாரு, மீனுன்றாரு. எல்லாருக்கும் ஒரே குஷி. கேட்க ஒரே ஓமை மேலே ஓமை. ஒரு ஆளுக்கும் புரியாத ஓமைகள், எல்லாம் ஓமையை கேட்ட ஆளெல்லாம் ஊமை. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த நல்ல கதை கேட்குற ஆசாமிகள்லாம் அப்படிதான். கேட்க நல்லா இருக்குன்னே சர்ச்சுக்கு போவாங்க. கேட்டது என்னன்னு கேட்டால் சொல்ல வராது. அது யாருக்கு தெரியும்? ஏதோ பேசுனாங்க, நல்லா இருந்து நீங்களும் வந்து பாருங்களேன்னு வாங்க. கடைசியில் வந்த ஆசாமி உருப்பட, இவர் மட்டும் அப்படியே இருப்பார். இது என்ன கதை? ஏசப்பா பார்த்தா ஓமை மேலே ஓமை பல மணி நேரம் பேசியிருக்கிறாருங்க. கேட்ட ஆளெல்லாம் அப்படியே போயிடுச்சு. அடாப்பா ரொம்ப நல்லா இருக்கு, விடுப்பா, பேசி முடிச்சுட்டாரு, போக வேண்டியது தானே வீட்டுக்கு, நம்ம வேலையை பார்க்கணும் இல்லையா? ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் போகாது. அவங்களுக்கு சீக்ரெட் தெரிகிற வரைக்கும் தூக்கமே வராது. உடனே வந்து கூட்டமாக கேட்டாங்க, ஏன் அவர்களோடு ஓமைகளோடு பேசுகிறீர்? ஏன் அவர்களோட ஓமைகளாகவே பேசுகிறேன்? உடனே ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு பரலோகத்தின் ரகசியங்கள் அருளப்படவில்லை, உங்களுக்கோ அவைகள் அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அருளப்பட்டது? நீ சீஷன்பா. என்ன கவனிங்க, சபைக்கு வர்ற ஆட்கள் சீஷத்துவத்தில் வர பிடிக்கவில்லை. அதுதான் சாய்ஸ். இட்ஸ் ஆல் அபவுட் த சாய்ஸ். சும்மா சொல்லாதீங்க பிசாசு வந்து அடைக்கிறான், கண்ணை மூடுகிறான். நம்மலாம் அப்படி இருந்து வந்த ஆட்கள் தான். ஆமேன்னு சொல்லும் போதே தலை போய் தரையில் முட்டும். எனக்கு புரியாத விஷயம் ஆரம்ப நாட்களில் எதை பேசினாலும் ஆமேன்னு ஒரு 10 பேர் சுற்றி சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஆமேனுக்கு மீனிங்கை ஒரு ஆள் சொல்லித்தரல. எவ்வளோ வேதனையான விஷயம் இல்லையா சில நேரம்? ஆனால் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். நம்மை போல பின்னணியத்திலிருந்து வருகிறவளுக்கும் இப்படியான இலக்கணங்களை புரிய வைக்கிற ஒரு நல்ல தரமுள்ள தேவன். நான் பார்ப்பேன், அவங்க பான்னு பிரசவம் பண்ணா இவங்களுக்கு என்னையா கேடு? ஆமேன்னுவாங்க. ஆமேன்னு நான் என்ன ஆமேன் சும்மா தான் கேட்கறது அப்படின்னு. எங்கம்மா பார்த்தா முன்னாடி உட்காந்து பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. தூக்கமாப்பா எப்போ வரா தூக்கம்? எங்கள் அம்மா உடைக்கிற உடைப்பு எனக்கு தான் தெரியும். முன்னாடி உட்காந்து முக்காடு வேறு இதில் அதில் வந்தது தான் எனக்கு இருந்த வெறுப்பு. முக்காடு போட்டு ஆடனா தனியாக தெரியாது, வெறும் தலையாட்டினாலும் தெரியாது. நம்ம பரிசுத்தத்துக்கு ஆண்டவர் வைக்கிற அடின்ற நான் தலையை சும்மா ஆட்டினா கூட இப்படி கொஞ்சம் தான் லெவல் மாறும். ஆனால் முக்காடு போட்டு ஆட்டினா மாவாட்டுற மாதிரியே இருக்கும். அப்போ நான் ரொம்ப யோசிப்பேன், என்ன ஆண்டவரே வசனம் கேட்கும் போது ஒழுங்காக கேட்காம இப்படி பாடாப்படுறாங்கன்னு. எனக்கு அப்போல்லாம் ஆடம் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், உணர்வு வேண்டும். ஏமே பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களை இங்கு பெற முடியாதபடி ஏதோ ஒன்று போராடுகிறதே. இதுவரைக்கும் வாழ்க்கையில் நான் எதையோ பார்த்த பொழுது வராத போராட்டங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? மணிக்கண் செகண்ட் ஷோலாம் போய் கண்ணு திறந்த ஆட்கள். தூக்கம்னா என்னன்னே தெரியாது அப்போல்லாம். உண்மையா இல்லையா? அட பார்க்கணுங்க, என்னங்க நீங்கள் அதுக்குத்தான் டிக்கெட்டு போட்டு அதுவும் பிளாக்கில் வாங்கி உள்ளே போயிருக்குது. மிஸ் பண்ண முடியுமா? நமக்கு தரம் தெரியல. அதை தான் சொல்ல வருகிறேன். கர்த்தர் வாழ்க்கையில் எதை நிலைத்திருக்கும்படி காட்டுகிறார் என்பதற்கு அவரே ஆதாரம். எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அப்பா காட்டுவா. இதுதான் நிலைத்திருக்கிற காரியங்கள். ஆமென். அதற்கு ஒரே ஆதாரம் வசனம் என்பதினால்தான் வசனத்தை கேட்கும் பொழுது பிசாசு போராடுவேன். ஏனென்றால் அதை மாத்திரம் திருடி விட்டான் என்றால் நிலைத்திராத விஷயங்களில் ஒரு விசுவாசியை நிலைத்திருக்க பண்ணலாம் என்று அவனுக்கு தெரியும். நிலைத்திராத விஷயங்கள் உள்ளே வந்திருக்கிறது என்றால் அவனுக்கு தெரியும் பிதாவின் அன்பில் நிலைத்திருக்க முடியாது. நான் சொன்னேன், பிதாவின் அன்பை குறித்து நாம் போராடவே வேண்டாம், ஜெபம் பண்ண போராட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், உணர்வுள்ள இருதயத்திற்காக ஜெபித்து பாருங்க. ஏமே அப்ப நான் போகும்போது சர்ச்சில் சொல்ற காரியங்கள் உள்ளே புகுந்து என்ன இருதயமாகிய பலகையில் எழுதப்படட்டும். ஆண்டவர் கவனிங்க, ஆயத்தம் இல்லாம சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏமே சரீரத்திற்கு ஒரு ஆயத்தம், அப்படி ஆவிக்குரிய நிலைமையில ஆயத்தம் உண்டு. Take time to pray for few minutes. Break the power of darkness in Jesus name.
வாயை திறந்து சில விஷயங்களை பேசலைன்னா நடக்காதுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் பாட்டு தான் இருக்கிறேன், அவன் பாட்டுன்னு வந்திருக்கிறான்னு அப்படி தான் வருவான். எத்தனை பேருக்கு புரியுது? நான் பாட்டுன்னு இருக்கிறேன்னா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அவன் விட மாட்டானே. எத்தனை பேருக்கு உலகத்தில் இருக்கிறோம், அதுவும் எத்தனை பேருக்கு அது புரியுது? நீ ஏன் ஆள் இல்லைன்னு சொல்கிற, ஏன் டெரிட்டரியில் வேற இருக்கிற. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஒன்று நீ ஆளாரு, இருக்கிறது இங்கே, சொல்கிறது அங்கே, அப்போ நான் எங்கே அப்படின்னு அவன் கேட்குறான். உங்களுக்கு புரியுதாங்க? இந்த ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தை கண்டாலே வர்ற ஒரு பயம், தேசத்துக்கே இருந்த பயம். எத்தனை பேருக்கு அது புரியும்? உடனே எல்லாம் இந்த ஊதி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? போட்டு கொடுக்குற ராஜா கிட்ட. மெயினாக அவர் தானே எல்லாம் ஆளுகை செய்கிறார். பாவம், அவருக்கே தெரியாத விஷயங்களும் இவங்களுக்கு தெரியும். ஒரு விதமான ஜனமா, இது எப்படி இருக்கு பாருங்க டைலாக்லாம். ராஜாவே, இந்த தேசத்தில் ஒரு விதமான ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஒரு விதமான ஜனம் யாரு? நம்ம தான். சொல்லுங்க, நான் தான். சொல்லலைன்னா நீங்கள் அது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஜனத்துக்கே இருக்கிற வைராக்கி அது. சும்மாவே இருக்க மாட்டாங்க. 4 பேர் 4 செஞ்சால் இவங்க அந்த 4 செய்யவே மாட்டாங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஊரோட ஒத்து வாழனா வாழ தெரியாது. ஏன்னா அவங்க ஊரில் இல்லை. என்ன ஊரோட ஒத்து வாழ்? டோன்ட் ஃபாலோ த க்ரௌட் இன் டூயிங் ஈவில் சொல்லிட்டாரு பெரியவர். நீ க்ரௌடாகவே இருந்தாலும் நீ தப்பு செஞ்சேன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அப்புறம் கூட்டம் ஒரு மாதிரி பார்க்காது. இது ஒரு மாதிரியான ஜனம். ஜாதிகளோட கலவாமல் தனியாக இருப்பாங்க. இந்த தேசத்தில் பரவி இருக்கிறார்கள் ராஜாவை. தேசமே இவர்களால் நிறைந்திருக்கிறது. எப்படி இருக்கு இந்த வார்த்தைலாம்? போட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு வேணாம். ராஜா அங்கே தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ராஜா. ஆனால் இந்த பிரிவு எங்கே வருதுன்னு உங்களுக்கு புரிகிறதா? ஏன்னா இந்த ஜனம் நம்முடைய முறைமைகளை கை கொள்ளவே மாட்டேங்கிறார்கள், நாம் சொல்கிறதை செய்யவே மாட்டேங்கிறார்கள். இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதோ அந்த டைலாக்லாம் வருது தெரியுதா? நானும் ஏதோ பேசுகிற மாதிரி சில ஓஹோ இப்படிலாம் கூட இருக்கோ, அது பைபிளில் இருக்குங்க. இவர்களுடைய முறைமைகள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் நம்மோடு ஒத்து போகவில்லை ராஜாவே. சரி, நிறுத்தி வச்ச நீ வணங்கு, நீ ஏந்திரி. வணங்காத ஆளை பார்க்குதுன்னா அது என்ன மாதிரி கூட்டம் பாரு. சில பேர் அதை கவனிக்கிறீங்களா? எனக்கு கீழே விழும்போதே பார்க்கும். ஒன்றை சொன்ன நீ செய். அது இன்னும் யாரெல்லாம் விழலன்னு பார்த்துருக்குன்னா அது எவ்வளோ கிளவராக பார்த்துருக்கும் பாருங்கள். இத்தனை கூட்டமும் விழுந்த இடத்துல. ஐயோ, பிசாசு அப்படிப்பட்ட ஏஜென்ட்ஸை தான் யூஸ் பண்ணுறான் பாருங்கள். இவங்க வேலையை மட்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லார் வேலையும் சேர்த்து பார்ப்பாங்க. எத்தனை ராஜா வேலையும் சேர்த்து பார்ப்பாங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? மனம் திரும்பிடுங்க இன்றைக்கி ராத்திரி. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் செஞ்சால் போதும். ஏமே இந்த போட்டு கொடுக்கறது, ஊதி விடுகிறது, சரியா எரியலன்னு புள்ளங்களோடு திரிவாங்க. அதெல்லாம் வேணாம் சபையில். இது நானாக சொல்லவில்லை, அதுவாக வரும். இல்லைன்னா எனக்கு இப்படி ஓடாதன்னு ஆண்டவருக்கே தெரியும். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை ஒழுங்காக செய்யுங்கள் போதும். ஊராரை பார்க்க நாம் அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நிலைத்திருக்கிற விஷயம் உனக்குள் இருந்தால் நீ அசைக்கப்படவே முடியாது. ஆமேன்னு சொல்லிடுங்க. இந்த நிலைத்திராத விஷயங்கள் என்ன செய்யும் தெரியுமா? நிலைத்திருக்கிறதை போல வரலாம். நல்லா கவனிங்க, வரலாம். ஆனால் எப்படி கண்டுபிடிப்பேன் தெரியுமா? என்னை அசைத்து விடும். அது ஒரு தேவ பிள்ளைக்கு அது அசைவை கொண்டு வரும். என்ன அசைவு? எடுப்புதலின் அசைவு அல்ல, ஆண்டவரால் வருகிற அசைவு அல்ல, பிசாசினால் வருகிற அசைவு. இது ஒத்து போகாத காரியம். நன்றி கவனிங்க. உங்க வாழ்க்கையில சிலதெல்லாம் அப்ரூட் ஆயிருக்குன்னா தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுங்க. அப்பா, உங்களால வராத எதுவும் எனக்குள்ள வேர்விட முடியாதையா. ஏன்னா நான் உங்க பிள்ளை. ஏமே, உங்க அந்தஸ்து பெற்ற பிள்ளை, உங்க ஜீவன்ல இருக்கிற பிள்ளை. எனக்கு அப்பானா நீங்க தான் அப்பா. பிசாசு பாருங்க, இணைக்கப்பட வழி தேடுவான். உலகம் எண்ணிது, உலகத்தின் இச்சை எண்ணிது. நீ என்ன இங்க உட்காந்துக்கிட்டு நான் உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்ற? இவ்வளோ கடுப்பா இருக்கும். இதை சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் தெரியுமா? ஏன்னா உலகத்தில் தான் இருக்கேன், ஆனால் உனக்குரியவன் இல்லை. ஏம்மா, அதனால தான் அவனுக்கு அப்போ நீ எனக்குரியவன் இல்லை, எனக்குரியவன் இல்லை என்றால் யாருக்குரியவன்?
நன்றாக தெரியும் பிசாசு. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீ யார் என்றது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இயேசுவை அறிந்த பிசாசுக்கு பவுலையும் தெரியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை சரியாய் பிசாசு அறிவான். நீங்கள் நினைக்கக்கூடாது, ஐயோ ஐயோ உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்துக்கு இல்லாத ஆளாயிற்றே, அப்போ உலகத்தில் இருக்கிற பிசாசு என்னை என்ன பண்ணுவானோ. நிறைய நேரம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விட பயம் பிசாசு மேலே தான் இருக்குது. உண்மையா இல்லையா? உலகத்தில் உள்ளவனிலும் அது வசனங்க, சும்மா இருங்க. நான்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு அது தெரியும் எங்கே இருக்குன்னாவது? அப்படி மட்டும் கேட்காதீங்க சிஸ்டர், பழமொழி ஆரம்பிங்க, நாங்கள் முடிப்போம். உலகத்தில் உள்ளவனிடம் பைபிளை திறக்காதீங்க தயவு செய்து. ஒரு சின்ன டெஸ்ட்டு தான். சொல்லுங்கப்பா, சொல்லுங்கம்மா. அதுதான் வசனம். உலகத்தில் உள்ளவனிலும் எனக்குள் இருக்கிறவ எங்கே இருக்கிறது? பைபிள்னு சொல்லிடாதீங்க, எந்த இடத்தில் வேதத்தில் இருக்கிறது? ஃபர்ஸ்ட் ஜான் 4:4. வெரி குட். யாருங்க சொன்னது? ஐயா சொன்னீங்களா? முடிவாய் சொன்னீங்க. கரங்களை தட்டிடுங்கம்மா, கொஞ்சம் சத்தமாக தட்டுங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்க, உங்களுக்காகவும் தட்டிக்கொள்ளுங்க. நான் பாதி வழியில் வந்த இன்னொரு பாதையை கடக்க மாட்டேன். ஆமென். முயற்சிங்கள். ஏன் தெரியுமா? சின்ன சின்ன விஷயம் நான் உண்மையிலே சொல்லுகிறேன். இந்த காலத்து சந்ததிக்கு ஐயோ எல்லா விஷயத்திலும் தேர்ச்சி இருக்கு, வசனத்தில் இல்லை. நான் சொல்வது விசுவாசிகளே, நீங்கள் சீரியஸாக எடுக்கலைன்னா நஷ்டம் நமக்கு தான். உண்மையாக சொல்கிறேன். நான் எப்போவுமே கவனிச்சிருக்கேன், வேர்டை பிரசங்கம் பண்ணுறது சுலபம் இல்லை தான். ஆனால் பிரசங்கம் பண்ணும் பொழுது சிலர் நினைக்கக்கூடும், இது யதார்த்தத்துக்கு உரியதே அல்ல, சிஸ்டர் பிஸ்னஸ் பண்ணாதான் தெரியும், சிஸ்டருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் என்ன தெரியாதுங்க, இவங்களுக்கு பைபிள் மட்டும்தான் தெரியும், பிரசங்கம் பண்ண மட்டும்தான் தெரியும் நினச்சா கூட கடைசியில் பிரசங்கம் பண்ணப்பட்டது வார்த்தைனா வார்த்தை மட்டும்தான் நிலைக்கும். அவரால் வராத எதுவுமே நிலைக்காது. ஏனென்றால் பிசாசு எவ்வளவுதான் நிலைத்திருப்பதை போல கொண்டு வந்தாலும் கடைசியில் அக்கினிக்கு அகப்பட்ட வைக்கோலை போல தான். எண்ட் ஆஃப் த டே உட்காந்து அழ வேண்டாம். அதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், இவ்வளோ நாள் உழைச்ச வீணாயிற்று, இவ்வளவாய் பின்னாடி ஓடினேனே, ஏமாந்து விட்டேனே, இவ்வளவா இச்சைக்க இடம் கொடுத்து அடிந்தேனே. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க பாட்டு தெரியுமா? யாருக்கு இந்த புலம்பல், யாருக்கு இந்த ரத்தம் கலங்கின கண்கள், அடித்தார்கள் உரைக்கவில்லை, திட்டினார்கள் சொரணை இல்லை, என் போதகருக்கும் சபைக்கும் நான் செவி கொடுக்காமல் போனேனே. உண்மை அதுதான். எண்ட் ஆஃப் த டே பேசப்பட்ட வசனம் நிற்குங்க. நன்றாய் கவனிக்கணும். பல வருஷம் ஆனாலும் வந்து நிற்கும். ஆமே, இடையில வந்ததெல்லாம் ஓடும், வசனம் வந்து நிற்கும். நான் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனேனே. உண்மை அதுதான். ஆண்டவர் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே பேசி எச்சரிக்கிறார். பிசாசு, நான் யோசிக்கிறேன், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ற காரியங்கள் எல்லாம் பிசாசால் வருகிறது என்பதை அறிந்தவராகவே, எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அறிந்தவராகவே எச்சரித்தா, நீ அதை தொடாதே, நீ இதை சாப்பிடாதே, நீ அதற்கு கவனம் செலுத்தாதே. காரணம், நிச்சயமாக அது உனக்கு ஏற்ற ஒரு காரியமாய் மாறும்படி இச்சையானது இழுக்கும். என கவனிங்க, எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் உறவில் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அந்த உறவினால் வருகிற தாக்கங்கள் நம்மை பாதிக்கும். உண்மைதானே? நம்ம உறவு வைத்திருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். நீங்கள் மனைவி கணவராக இருக்கலாம், இந்த இடத்துல ஒருவேளை ஸ்பௌசஸாக வராமல் இருக்கலாம், திருமணமாகாதவர்கள் இருக்கிறீர்கள், அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஏரியா, எந்த லைஃப், எந்த டிமென்ஷன், எந்த பேக்ரவுண்ட் ஆனாலும் நான் ஒன்றை சொல்லுகிறேன், எந்த இடத்தில் உறவில் நாம் அதிகமாக இருக்கிறோமோ அதுதான் வலுக்கும், பலப்படும். சப்போஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், படிக்கவே பிடிக்கலன்றது உண்மைதான். நன்றாக கவனிங்க. எப்போ தெரியுமா? அதையும் சொல்லிவிடுங்க. எப்போ தெரியுமா? உலகம் உள்ளே இருக்கும் பொழுது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை அப்படின்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு அதே அதிகாரத்தில் தெரியும். ஒருவன் என் கற்பனைகளை கை கொண்டால் அவனிடத்தில் தேவ அன்பானது பரிபூர்ணப்பட்டிருக்கும்.
அப்போ என்ன ஆகும்? வசனத்தை கை கொள்ளவே விடாதபடி பிசாசு என்ன செய்கிறான்? உணர்வை இழக்க பண்ணுகிறான். இந்த நிலைமையில தேவ அன்பே இல்லை. தேவ அன்பு இல்லை என்றால் உலக அன்பு தான் இருக்கும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? Being a believer, if you are not having the desire to open the Bible and meditate upon God's word, there's something drastically wrong in your system. நம்ம அமைப்பில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது என்ற அர்த்தம். அதை நாம் புரிந்து கொள்ளவே கர்த்தருடைய ஆவியான உணர்வை கொடுக்கிறார். ஆமென். என்ன கவனிங்க, இந்த உணர்வு இல்லாமல் மட்டும் சபைக்கு வராதிங்க. உங்களோடு இருக்கிறவளுக்காக உணர்வுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் எத்தனை முறை பார்த்துருக்கேன், சபைக்கு போய் உணர்வற்ற நிலைமையில் திரும்பி வருகிற கூட்டங்கள் நம்ம குடும்பத்திலே இருக்குது. வருவாங்க போவாங்க, உணர்வே இருக்காது. ரொம்ப வேதனை, வீட்டில் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு பிள்ளை சத்தியத்தில் இருக்கும், பெற்றெடுத்தவங்க சத்தியத்தில் இருக்க மாட்டாங்க. கான்ஃப்ளிக்ட். பெற்றோர்கள் சத்தியத்தில் இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்காது. சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போனவனே சண்டை வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன் தெரியுமா? உணர்வற்ற இருதயம் உணர்வுள்ள இருதயத்தோடு போராடும். உண்மை. ஆனால் 2 பேருமே கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை பாருங்க. ஒரு ஆள் வசனத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிற உணர்வோடு, அப்பா இத்தனை பேசினாரே, என் வாழ்க்கை மாறணும், வீட்டில் வெளியில் போகும்பொழுது, வேலையில் இருக்கும் பொழுது, நண்பர்கள் பேச்சு பழக்க வழக்கம் பார்ட்னர்ஷிப் எல்லாமே ஆண்டவர் பிரிப்பார். உணர்வோடு இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆள் உணர்வே இல்லாமல் சபைக்கு போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, வாழ்க்கையே மாறாதுன்றால் வீட்டில் சண்டை வராது. அதான் கர்த்தர் கான்ஃப்ளிக்டை எப்படி உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. ஒரு சத்தியத்தில் இருக்கிற பிள்ளை சத்தியத்தில் இல்லாத பிள்ளையோட இணையவே முடியாதபடி வீட்டிலேயே பிரச்சனை. உண்மை வரும். அதனால பிரிவினை உண்டாக்கவே வந்தேன் என்று சொன்னார். கணவன் மனைவிக்குள்ள வரணும் என்றே. சத்தியத்தில் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மனம் வேண்டாம் இயேசுவின் நாமத்தில். உண்மை அதுதான். சத்தியத்தில் இல்லைன்னா ஒரு மனம் வரக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் வரக்கூடாது. எதில்? சத்தியத்தில் இல்லைன்னா. தீமைக்கு ஒரு மனம், மாம்சத்தில் ஒரு மனம் வேண்டாம், டேஞ்சரஸ். ஆனால் ஆவியில் ஒரு மனம் வருகிற தம்பதி சபைக்கு தேவை. சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட தம்பதிகளை கர்த்தர் உருவாக்குகிறார். நீங்கள் அப்படி கான்ஃப்ளிக்ட் வரும்பொழுது சந்தோஷமாக எடுங்க. கர்த்தர் எடுத்து காட்டுகிறார். ஏன்? நாம் உணர்வு உள்ளவர்களாய் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏமே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். another 10 minutes பாருங்கள். மத்தேயு 13, Matthew 13. பாருங்கள், இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 11, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. வெரி குட். 12 எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். 12 இந்த வசனம் 17 வரை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதை. என்னை பாருங்க, ஏன் ஆண்டவரை ஓமைகளாய் பேசினீர்? ஏன்னா அவன் கேட்குற நிலைமையில இல்லை. எத்தனை பேருக்கு இப்பொழுது புரிகிறது? கேட்கவே கண்கள் திறக்காமல் வருகிறார்கள். இந்த விஷயம் அதுதான் ரகசியம். அங்கே 13 ரகசியம் வெளிப்பட்டிருக்கு. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினா நான் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன். உண்மையா இல்லையா? கேட்கவே மனதில்லாமல் வந்து காணவே மனதில்லாமல் கண்களை மூடிக்கொண்டிருக்கிற ஜனத்தினிடத்தில் வெளிப்பாடுகளை பேசி என்ன பிரயோஜனம்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை எடுத்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஏனென்றால் அவர்களுக்கு ரகசியத்தை அறிய மனதில்லை. ஐயாம்மா என்னை பாருங்கள், உங்கள் கண்கள் என்னை பார்க்கட்டும் இந்த நிமிஷம். நீங்கள் வீட்டில் போய் தானிங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுது நம்முடைய லெவல்ஸ் மாறலைன்னா, ஒரு 5 வருடம் முன்பாக இருந்தது போலவே இப்பொழுதும் நான் இருந்து கொண்டிருப்பேன் என்றால் ஏதோ பிரச்சனைங்க. 10 வருஷம் பண்ண ஜபமே இன்னும் பண்ணி கொண்டு இருக்கிறோம் சில பேர். உண்மையே சொல்லுகிறேன். உங்களை ஜபிக்க சொன்னா அப்படி மட்டும்தான் ஜபிக்க வரும், உங்களுக்கு வேற வராது.
ஏன்னா வசனம் இல்லை, வேற நோக்கமே இல்லை. காரணம் நோக்கத்தை கொடுக்கிறதே வசனம். நம்ம வாழ்க்கையில இதுதான் நிலைத்திருப்பது. இந்த காரியத்துக்காக ஜெபின்னு ஒன்று, அந்த உணர்வு, அதான் சொல்லணும், உணர்வு. நல்ல கவனிங்க, இந்த உணர்வு, இந்த உணர்வுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ முடிக்கும் பொழுது உணர்வே இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை நாள் இப்படியே வாழ முடியும்? நீங்கள் எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போங்க, உண்மையை சொல்லுகிறேன், சபையுடைய செய்தி இது. நீங்கள் ஜூபிலியில் இருந்தால் தான் உருப்பட முடியும் நான் சொல்லவே மாட்டேன். அப்பா வைத்திருக்கிற எந்த சபையும் அவருடைய சரீரம் தான். எந்த ஊழியரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். ஒரு கால சபையை மதிப்பிட்டு பேசாதிருங்கள். மதிப்பே நாம் தான். நான் தேடுகிறது எல்லாருக்கும் விளங்கும்படி தேர வேண்டுமா? Amen. Just come to know this particular principle. நானே நினைச்சுக்க கூடாது நான் வளர்றேன்னு. ஆமே, நிறைய பேர் அப்படி நினைக்கலாம்ல. குட்டையா இருந்துக்கிட்டே நட்டையா இருக்கேன்னு நினைச்சா என்ன அர்த்தம்? நினப்பு தான் அர்த்தம். என்ன பார்க்குறவங்க சொல்லணும் என் உயரம் என்னன்னு. நான் வளராமலே இருந்து கொண்டு வளர்கிறேன்னு நினைக்கக்கூடாது. என் வளர்ச்சி மற்றவங்களுக்கு தெரிய வரும். எப்படி? என் வாழ்க்கையின் முடிவில், பேச்சில், ஜெபத்தில், நான் வாழற விதத்தில் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த பிரதர் நான் பார்த்தது போல் இல்லை, இவர் மாறி இருக்கிறார். இந்த சிஸ்டர் நான் சந்தித்தது போல் இப்பொழுது இல்லை, இவர்கள் மாறி இருக்கிறார். நீங்களும் நானும் 10 வருஷம் செய்த ஜெபத்தை செய்யவா வசனத்தை எடுத்து கொடுக்கிறார் தேவன்? நன்றாய் கவனிங்க. நம்ம அந்த உணர்வோடு இல்லைன்னா நமக்கு ஜெபிக்க கூட தெரியாது, நம்ம எதற்காக கேட்கணும் என்றும் தெரியாது. ஆண்டவர் சொல்லுங்க, சில பேரெல்லாம் எவ்வளோ கேட்டாலும் கேட்டபடியே போவாங்கப்பா, ஏன்னா அவங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னு ஆசையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஐயா ஐயா அம்மா வரும்போது நல்லா கவனிங்க. நீங்கள் எவ்வளோ படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும், பேதையராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேதத்தில் இருக்கிற வெளிச்சம் பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். நல்லா கவனிங்க. பதட்டப்படுற ஒரு ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு எடுத்தாலும் பதட்டம், பயம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தேத்துற வார்த்தையெல்லாம் நான் கண்டுபிடிக்கல, உன் இருதயத்தையே உணர்த்தக்கூடிய அறிவை ஆண்டவர் அனுப்பும் பொழுது பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். ஹேமே, பதட்டப்படாதேன்னுலாம் சொல்ல மாட்டார் அப்பா, உணர்வை கொடுத்துருவார். அறிவால் உணர்வு, அதனாலே பதற்றம் போய்விடும். ஏமே, பைபிளை படிச்சு பாருங்க. நான் சொல்றது ஐசியா 32 தீர்க்கதரிசனங்கள். தெற்றுவாய் திக்குவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். காண்கிறவருடைய கண்கள் இனி மங்களாய் இராது, கேட்கிறவருடைய செவிகள் இனி கவனித்தே இருக்கும். ஏமே, எவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குற. அப்போது சபையுடைய கிருபங்க இது. நீங்கள் வந்து போகாமல் ஒரு ஜெபத்தை வித்தியாசமாக பண்ணி விட்டு வாங்களே, அப்பா நானும் 4 பேருக்கு போதிக்கிற ஆளாக மாறணும் சுவாமி. ஏமே, நீங்கள் சொல்லி கொடுக்குற காரியங்களை நான் வியாக்கியானம் பண்ண தெரியணும். எங்கே தெரியுமா? வேலை பார்க்குற இடத்துல, சபைக்குள்ளே இல்லை. நிறைய பேருக்கு சபையில் வேலை வேணும்னா நான் சொல்லுகிற ஊழிய சபைக்கு வெளியில தான். உங்களை சந்திக்கிற நபருக்கு அப்படியே எடுத்து கொடுக்கும் பொழுது எங்கேயா கிடைக்குது உங்களுக்கு இந்த ஞானம்? அவங்க ஆச்சரியப்படணும். எனக்கு தெரியாத சப்ஜெக்டை இவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குறியே, அவ்வளோ பகுத்தறிவா பிரித்து பேசுகிறாயே, எங்கிருந்து உனக்கு இந்த ஞானம் வந்தது? கேட்டாங்களே இல்லையா சீஷர்களை? எங்கிருந்து இவர்களுக்கு இந்த ஞானம் வந்ததுப்பா? மீன் பிடித்தவர்களாயிற்றே, கல்வி அறிவு இல்லாதவர்களாயிற்றே, பிறகு புரிந்து கொண்டாகலாம் இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். ஹல்லேலூயா சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் புரிந்து கொண்டாகலாம். அதே சமயம் படிப்பறிவில்லாதவர்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகு புரிந்து கொள்ள இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். அதனால தான் என் ஞானம். உங்களுக்கு எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் போதாது. இயேசுவுடனே கூட இருக்கிறார்கள். இவனை பார்க்கலும் விவேகமும் ஞானமும் உள்ள ஆவியை உடையவன் வேறு எவன் என்று கேட்டார் பார்வோன். இவருக்குள் தேவனுடைய ஆவிகள் இருக்கிறதே. இன்னும் அவனுடைய வார்த்தை சொன்ன, தேவர்களுடைய ஆவிகள் இருக்கிறது என்று சொல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியலப்பா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எங்களுக்கெல்லாம் இல்லாத ஆவி இவனுக்குள்ளே இருக்கு. உங்களுக்கு அது புரியுதாங்க? தயவு செய்து வேலை பார்க்குற இடத்துல இல்லாத ஒரு ஆவி உங்களுக்கு இருக்கணும். பொறாமையின் ஆவி அல்ல, பின்னாடி பேசுகிற ஆவி அல்ல, பேராசையின் ஆவி அல்ல. உலகத்தானுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னா தயவு செய்து வேறு பிரிக்கப்பட ஒப்பு கொடுக்காமல் சபைக்கு வந்தீர்கள் என்றால் நஷ்டம் யாருக்கு இல்லை? நமக்கு தான். ஏனென்றால் பிசாசுக்கு இப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நிலைத்திராத காரியங்களை நிலைத்திருக்கிற மாதிரி அனுப்பி கொண்டு இருக்கிறான். ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்ச கோபம் வர வேண்டாம் நமக்கு.
I'm getting cheated by somebody. I should have the thing to resist the power of cheating, right? Frustration to resist that cheating. விரக்தி வர வேணாம். ஏமாத்திக்கிட்டு இருக்கே இவ்வளோ நாள் என்ன? கோவம் வர வேண்டாம்? வருமா வராதா? லாபானுக்கு வந்துச்சா? யாரை பார்த்து வந்துச்சுப்பா? இவ்வளோ நாள் ஏமாத்திட்டியே பாவி, என் ஆட்டுக்குட்டியெல்லாம் போயிடுச்சு. கோபம் வரணுமா வரக்கூடாதா? நீங்கள் விவரமே இல்லாமல் இருக்கீங்கன்னா உணர்வே இல்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். சிம்பிள். எழுந்து நிற்கலாமா? இன்றைக்கி உணர்வுக்காக ஜெபம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இனிமேல் நான் ஆயத்தப்பட்டு வருவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற ஒரு உணர்வுள்ள ஒரு தேவ பிள்ளையை வாழ விரும்புகிறேன்னு ஒரு முடிவை எடுங்க பார்ப்போம். இன்னும் ஃபியூ மினிட்ஸ் டைம். உங்கள் கவனம் எங்கும் திரும்ப வேண்டாம். ஒரு உணர்வோடு ஜெபம் பண்ணலாமே. வழக்கமாக வேகமாக பண்ணி யாரோ பாஸ்டமாக பண்ணுறாங்க, நான் அப்படியே நிற்கிறேன்லாம் நிற்கினா நின்று கொள்ளுங்கள். யாருக்கு நஷ்டம் இல்லை. உண்மையை சொல்கிறேன், கவனிங்க. நானாக கன்ஃபஸ் பண்ணலை, அதாவது நானாய் அறிக்கை செய்யலைன்னா எனக்கு விடுதலை வராது. நீங்கள் இன்னொருவர் செய்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஆம்னு சொல்லி ஆமேன்னு சொல்கிற நிலைமையும் தாண்டி நீங்களாக ஜெபிக்க படித்துக் கொள்ளுகிறீர்கள். ஏமே இன்னும் ஜெபிக்க காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற வேதத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுகிறீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய ஜெபங்கள் மாறியாகும். ஏமே கண்களை மூடி உங்களுடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சிறிது நேரம் ஜெபிங்க பாப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சம் உலாவுகிற இடங்களில் பிசாசின் இருள் தங்கி தாபரிக்க அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் உம்முடைய ஊழியக்காரியாய் பிரகடனப்படுத்துகிறேன். உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சம் உலாவுகிற இந்த ஸ்தானத்தில் இருள் தங்கி இருக்க அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வெளிச்சத்தோடு ஒத்து போகாத காரியங்கள், உம்முடைய வெளிச்சத்தோடு தங்க முடியாத விஷயங்கள், உம்முடைய வெளிச்சத்தோடு இணைய முடியாத காரியங்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உம்முடைய வார்த்தைகள் இப்போதே பிரித்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வேறு பிரிக்கப்பட்டது வேறு பிரிக்கப்பட்டதாகவே இருக்கட்டும். ஏனென்றால் இரண்டையும் இணைக்கவே முடியாது சுவாமி. உம்முடைய வார்த்தை வேறு பிரித்து கொண்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஊடுருவி கொண்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தை வெளிச்சமாய் கடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இருள் எங்கே இருந்தாலும் விரட்டி அடிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். பிசாசின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பாதாளத்தின் யோசனைகள், பக்கவாசலின் உபதேசங்கள் இயேசுவின் நாமத்திலே வேரோடு பிடுங்குண்டு சமுத்திரத்தின் ஆழத்திலே நடப்படு என்று கட்டளை கொடுக்கிறேன். பக்கவாசகமுடைய சத்தியத்தினால் நடைக்கப்படட்டும். ஓ சத்தியம் வந்தால் எங்களுக்கு விடுதலை சுவாமி. சபையாராக நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே தேசத்தில் இருக்கிற சபைகள், தேசத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஜாதிகள் இயேசுவின் நாமத்திலே சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவார்களாக. ராஜ் அந்தகாரத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை பயன்படுத்தி நான் கட்டளை கொடுக்கிறேன். நாங்கள் இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு அடைக்கிற பிள்ளைகள், அந்தகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆச்சரியமான ஒளிக்கு அடைக்கிற பிள்ளைகள். நாங்கள் நட்சத்திரங்களாய் இருக்கிறோம். இயேசுவுக்கு நேராக நடத்துகிற நட்சத்திரங்களாய் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்படியே வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். வெளிச்சம் ஊடுருவி கொண்டிருக்கிறது பிள்ளையை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கெல்லாம் அந்தகாரம் பொய் சொன்னதோ, எங்கெல்லாம் அந்தகாரம் ஆளுகை செய்ததோ, இயேசுவின் வெளிச்சம் கடந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் வெளிச்சம் ஊடுருவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஒரு அபிஷேகத்தை நீ உணர முடியும். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அவரால் வராத எதுவுமே வேறறுக்கப்படட்டும். இப்பொழுது பிதாவால் நடப்படாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கிட்டு போகும். இயேசுவின் நாமத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன். பிசாசே உன்னால் வராதே, உன்னால் வந்த எல்லா பொய்யும், எல்லா வஞ்சனையும், எல்லா இச்சைகளும் இயேசுவின் நாமத்தில் வேரோட பிடுங்கிட்டு போவான். இப்போதே கட்டளை கொடுக்கிறேன். நீ பாதாளத்துக்கு கொண்டு போவோம் காரியங்களை இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய விடுதலை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ நீர் விடுதலை செய்யும்போது மெய்யான விடுதலை. உம்மால் நடப்பட்ட எதுவுமே வேர்பிடுங்கப்பட முடியாது சுவாமி. நீ நடுகிற எதுவுமே வேர்விடும். நீ வேர்விடுக அனுமதித்த எதுவுமே விளைச்சலை கொடுக்கும். ஏசப்பா நாங்கள் உறங்கினாலும் விழித்திருந்தாலும் அந்த வசனம் விளைந்து கொண்டே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வசனம் வேர்விட்டு கொண்டே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வசனம் ஆண்டவரை பயிராகி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கே தெரியாத விதமாய் அது முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் இருதயத்தை திறந்து, செவிகளை திறந்து, உணர்வை கேட்டு, அப்பா கேட்டு பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் பயிராய் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
அது 30, 60, 100 அறுவடையை கொடுத்தே ஆகும். அவர்கள் வேலையில் இருக்கலாம், அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கலாம், அவர்கள் சாப்பிடலாம் சுவாமி, அவர்கள் எந்த வேலையை வேண்டுமானால் செய்து கொண்டு இருக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வார்த்தையை உணர்ந்து விதைத்த பிள்ளைகள் ஒரு நாளும் மீட்கப்பட்டு போவதில்லை, அறுவடை காணாமல் போவதில்லை. அவர்கள் நித்திரை அடைந்து தூங்கினால் விழித்து கொண்டிருக்கிற ஜனம், ஆவியிலே விழிப்பை பெற்றிருக்கிற ஜனம், இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆண்டவருடைய ஆறுதலினால் இடை கட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை கூட வெட்கப்பட்டு போவது இல்லை சுவாமி. ஆண்டவரே, அவளுக்குரிய எல்லா நிலைமையிலும் பிரதிபலனை, அவள் பட்ட பிரயாசத்திற்குரிய பிரதிபலனை இயேசுவின் நாமத்தில் கொடுக்க முடியாது கேட்கிறேன் பிதாவே. இந்த ஊழியக்காரையை நான் கேட்கிறேன், அவள் விதைத்ததற்குரிய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அநேகரை விதைக்கிற பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. வஞ்சிக்கிறவனை, பட்சிக்கிறவனை இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு கட்டி நான் பாதாளத்திற்கு அனுப்புகிறேன். இப்பொழுதே அந்த பலவானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு பாதாளத்துக்கு போகட்டும். விதைக்கப்பட்ட ஒரு வசனம் கூட திருடப்படக்கூடாது. ஆசீர்வதியும், அது பெரிய ஒரு அறுவடையை மாறட்டும் என்று சொல்லி உம்முடைய ஜனத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சபைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பல மடங்காய் பெருகட்டும். அபிஷேகமும் வல்லமையும் கிருபையும் அவர்களுக்கு பெருகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மகிமையும் துதி நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். எங்களோடு தொடர்ந்து தங்கி தாபரியும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.